அன்பான சிம்மராசி நேர்களே, உங்க ராசிக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது உங்க ராசிக்கு 5 8 உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல 11 இருக்காரு. இது வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு உங்க ராசியில இருந்துக்கிறவர் வக்ரகதியில இருந்தாரு. இந்த குருவானவர் இப்ப வக்ரகதியில இருந்து போய் நேர்கதியில இருக்காரு. நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு தன்னுடைய 5ஆம் பார்வையால. அது மட்டுமே இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இந்த குரு பகவான் உங்க இந்த மாதிரி அமைப்புகளை இருக்கிறதுனால உடம்புல சில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அங்கங்க பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் உருவாகும். குருவோட பார்வை இருந்தாலே அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு. அது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கார் வேற. அப்படிங்கிறப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ல பாதிப்பு இருக்கிறது, கொழுப்பு கட்டிகள் அங்கங்க உருவாகிறது, எங்கேயா ஒரு இடத்துல அந்த கட்டிகளை வேற மாதிரி பிரச்சனையா மாறக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. உங்க ராசியிலேயே பாருங்க, கேது பகவானும் அமர்ந்திருக்காரு. இப்போ வாழ்க்கை மேல உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு விரக்தியான எண்ணங்கள் வரும். எதை தொட்டாலும் நமக்கு ஒரு முடக்கமாவே இருக்குது, எப்பதான் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆல்ரெடி பாத்துக்கோங்க, நீங்க ஒரு அஷ்டம சனியோட காலத்துல நீங்க இருக்கீங்க. சனி பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 8ல தான் இருக்காரு. அப்போ உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதுலயே உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய நீங்க ஒரு பொறுமையா நீங்க இருக்கணும். பொறுமையாக இருக்கிறப்பதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க போக முடியும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனைகள் பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால இந்த நேரங்கள்ல நீங்க பொறுமையவும் நிதானத்தையும் நீங்க கடைப்பிடிச்சிட்டே வரணும். அடுத்து பாருங்க, வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்குது. ஆனா இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல நீங்க ஒரு பழைய வீடு வாங்குறது நல்லது. கட்டின வீடா நீங்க பார்த்து வாங்கணும், நல்லா இருக்கும். எந்த வாங்கினாலும் சரிதான், கொஞ்சம் வாஸ்துப்படி நீங்க முறையா பார்த்து வாங்கிக்கணும். நீங்க வீடு இப்போ வானம் தோண்டி கெட்டுறதை நீங்க தவிர்த்துடணும். கட்டின வீடா வாங்கிக்கங்க. அப்படி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா இடங்கள் நீங்க காலி இடங்கள் வாங்கி போடலாம். மனை, அதாவது உங்களுக்கு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு. வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்குது. அசையா சொத்துக்கள் நீங்க வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிறதுனால சுப விரயங்களா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இந்த ரெண்டுமே நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது. புத்திர பாக்கியங்கள், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால புத்திர பாக்கியங்களின் தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், ஏன்னா உங்க ராசிக்கு 8 11ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலுமே அதுலயுமே நீங்க அதுலயே நீங்க மூழ்கிடக்கூடாது. உங்களுடைய இளைய சகோதரம் மூலமாக மிகப்பெரிய ஒரு நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி என்ற அன்பாவே பேசவே இல்லையே, நீ எதுவுமே மதிக்கவே இல்லை அப்படின்னா, அப்ப இந்த காலகட்டத்துல வரக்கூடிய 4 மாதங்கள்ல உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, உங்க மேல பேசுவாங்க. அவங்களால உங்களுக்குமே ஆதாயம் வரக்கூடிய காலமாகத்தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவட்டு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. தந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உடல் ஆரோக்கியங்கள் சரியாகும். உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் சுகஸ்தானத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே சிறிய அளவுல ஒரு மருத்துவ செலவு எடுக்கிறது மூலமா அவங்க சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதியதாக தொழில் எது நீங்க இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். இருக்கிற தொழிலே உங்களுக்கு போதும். தொழிலை விட உங்களுக்கு உத்தியோக அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்போ உத்தியோகத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கேயும் உங்களுடைய மேல ரொம்ப போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களை பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகி உங்களையே பாத்தீங்கன்னா வம்பு வழக்கெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலங்கள், அதாவது இது வரைக்கும் கடனே வாங்காம இருந்தா கூட இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். அதே மாதிரி ஏற்கனவே கடன் இருந்தாலுமே பாருங்களேன், ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறப்ப ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா ஏன்னா மனசு உங்களுக்கு ஒரு நிலையா இருக்காது. இப்பத்துல ஏதோ சித்தநிலையை நீங்க இருப்பீங்க, ஏதோ ஒரு தவிப்புல இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அதனால கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்ப நீங்க கவனமா இருந்துக்கங்க. நீண்ட தூர பிரயாணம், கோவில், தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி செல்றது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா அந்த நேரங்களை நீங்க பயன்படுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. 2வது திருமணம், முதல் திருமணம் முடிச்சு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா 2வது திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நீங்க படிப்பு விஷயங்கள்ல மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்துறோம். ஏன்னா உங்க மனசு இப்ப படிப்புல போகாது. நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கா இருக்கிறது, ஊர் சுத்துறது, இதெல்லாம் போய் சொல்லி நம்ம எங்கேயாவது வெளியில போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும்.
அது வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அப்படி போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வம்புகளுக்கு நீங்க சிக்கிடுவீங்க. அப்ப பிரச்சனைக்குள்ள நீங்க மத்தியில நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்க. நீங்க வந்து முழுமையாக படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்கள் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். என்னதான் நீங்க வந்து ஒரு சரியான ஒரு அமைப்புல இருந்தாலுமே வந்து புதியதாக ஒரு அன்பு தொந்தரவு நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு அதுவே வந்து மன நிம்மதியை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கவனமான ஒரு பேச்சு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை பற்றி என்னதான் ஒரு வதந்தி வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. யாராவது புதுசாக ஒரு உறவினர் வந்து ஒரு நண்பர் வந்து உங்களோட வந்து புதுசா உறவு வச்சுக்கணும்னு பேச நினைப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உங்களால முடிந்த அளவுக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தியான காலகட்டங்களை நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தூரமாக இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒரு முறையும், பக்கத்துல ரொம்ப இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறையா நீங்க குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு 2 மணி நேரமா அங்க அமர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய நல்லதாக இருக்கு உங்களுக்கு வந்து. அது மட்டுமே இல்லாம உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போய் புதன்கிழமை போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வந்து 5 தடவை நீங்க வந்து வலம் வரணும், சுத்தி வரணும். சுத்தி வந்து இந்த பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை குறைஞ்சி ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலங்கள் இருக்கும். இந்த குரு பகவான் உங்க இந்த மாதிரி அமைப்புகளை இருக்கிறதுனால உடம்புல சில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் உருவாகும். குருவோட பார்வை இருந்தாலே அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு வந்து. அது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கார் வேற. அப்படிங்கிறப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ல பாதிப்பு இருக்கிறது, கொழுப்பு கட்டிகள் அங்கங்க உருவாகிறது, எங்கேயா ஒரு இடத்துல வந்து அந்த கட்டிகளை வந்து வேற மாதிரி பிரச்சனையா மாறக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. உங்க ராசியிலேயே பாருங்க கேது பகவானும் அமர்ந்திருக்காரு. இப்போ வாழ்க்கை மேல உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு விரக்தியான எண்ணங்கள் வரும். எதை தொட்டாலும் நமக்கு வந்து ஒரு முடக்கமாவே இருக்குது, எப்பதான் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆல்ரெடி பாத்துக்கோங்க, நீங்க வந்து ஒரு அஷ்டம சனியோட காலத்துல நீங்க வந்து இருக்கீங்க. சனி பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 8ல தான் இருக்காரு. அப்போ உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய வந்து சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். நீங்க சொல்றத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதுலயே வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய நீங்க வந்து ஒரு பொறுமையா நீங்க வந்து இருக்கணும். பொறுமையாக இருக்கிறப்பதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வந்து போக முடியும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனைகள் வந்து பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால இந்த நேரங்கள்ல நீங்க வந்து பொறுமையவும் நிதானத்தையும் நீங்க வந்து கடைப்பிடிச்சிட்டே வரணும். அடுத்து வந்து பாருங்க, வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்குது. ஆனா இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு பழைய வீடு வாங்குறது நல்லது. கட்டின வீடா நீங்க பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும். எந்த வாங்கினாலும் சரிதான், கொஞ்சம் வாஸ்துப்படி நீங்க வந்து முறையா பார்த்து வாங்கிக்கணும். நீங்க வந்து வீடு வந்து இப்போ வந்து வானம் தோண்டி கெட்டுறதை நீங்க வந்து தவிர்த்துடணும். கட்டின வீடா வாங்கிக்கங்க. அப்படி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா இடங்கள் நீங்க வந்து காலி இடங்கள் வாங்கி போடலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு. வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்குது. அசையா சொத்துக்கள் நீங்க வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிறதுனால சுப விரயங்களா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இந்த ரெண்டுமே நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்குது. நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும்.